ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெனஸ்டே மார்னிங். இன்னைக்கு தங்கமோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நைட்டே வந்து லஞ்சுக்காக ராஜ்மா ஊற வச்சுட்டேன். இது பண்ண தப்பு இன்னைக்கும் பண்ணிடக்கூடாதுன்ட்டு நைட்டு டின்னர் ரெடி பண்ணும்போதே நான் வந்து ராஜ்மாவை ஊற வச்சுட்டேன். எனக்கு வந்து அடுத்த 10 நிமிஷத்துலேயே வந்து பவர் கட் ஆயிடுச்சு. என்னடா அது நமக்கு வந்து சோதனைன்னு யோசிச்சேன். அதுக்கப்புறமா சரி அரைக்கிற வேலை தான் எதுவுமே இல்லையே, கரண்ட் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன சமைச்சிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடு வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கோமா, நேற்று வந்து கிச்சனில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வச்சாச்சு. அதனால தான் கிச்சன் ஃபுல்லாக காலியாக இருக்கும். இனிமேல் தான் ரெடி பண்ணி வைக்கணும் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி. அப்புறம் இன்னைக்கு தங்கம்மாவோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இன்னைக்கு பன்னீர் பராத்தா தான் பண்ணியிருந்தேன். பன்னீர் வந்து வீட்லேயே ரெடி பண்ணி தான் பண்ணேன். எப்போ நான் வந்து பன்னீரில் எந்த டிஷ் பண்ணாலும் வந்து பன்னீர் வீட்லேயே ரெடி பண்ணிவிடுவேன். நான் ஷாப்லலாம் வாங்க மாட்டேன். பன்னீர் பராத்தாக்கு வந்து சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது. அப்படியே சாப்பிட்டாலே சூப்பராக தான் இருக்கும். ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். மேடம்க்கு ஆனியன் ரைத்தா பிடிக்கும். ஆனால் நான் காலையிலே கொடுக்க வேண்டாம் அப்படின்றதுனால கொடுக்கல. லாஸ்ட் வீக் வந்து கோல்டு இருந்துச்சா, அதனால தான் கொடுக்கல. கொஞ்சம் கூடவே பாதில் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு ஊட்டி விட்டாச்சு. இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ராஜ்மா பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். பிரியாணிக்குமே இன்னைக்கு ரைத்தா ரெடி பண்ணல. வெண்டைக்காய் 65 வச்சு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். டாக்டர் சொன்னதுலேருந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கவே இல்லை. இப்போ 2 டேஸாக தான் கொடுக்குறேன். ஆனால் அந்த 10 டேஸும் டெய்லி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவாங்க, ஃப்ரூட்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவங்கள சொல்லி தப்பு இல்லை. நம்ம வந்து ஸ்நாக்ஸ்னாலே ஃப்ரூட்ஸ் நட்ஸ் தானே பழகி வச்சிருக்கோம். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மாமி வர்றதுனால இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டாங்க.